சிவாய நம. வணக்கம் மக்களே. காலை 4 to 6 மணி வரைக்கும் என்ன வேலை செஞ்சேன் என்பதற்கான பதிவு தான் இது. நான் காலையில் 4:30 மணிக்கு எந்திரிச்சு மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு மூஞ்சியை காலெலாம் கழுவிக்கிட்டு சாமி கும்பிட்டு விபூதி வச்சுக்கிட்டு மார்க்கெட்டுக்கு பாருங்கள் என் வீதியிலேருந்து புறப்பட்டு போயிட்டுருக்குறேன். புறப்பட்ட நேரம் 5 மணி, போய் சேர்ந்த நேரம் 5:45 ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த வீதியில் பட்டிக்காட்டுக்காரெல்லாம் பூ கோத்துன்னு வந்து வைப்பாங்க. அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் கட்ட டைம் இல்லைன்னா இங்கே போயிட்டு நாங்கள் ரெடிமேட்டாக வாங்கிட்டு வந்து கொடுத்துருவோம். ஒரு சில கோயிலுங்க சொன்னாங்கன்னா அர்ஜென்ட்டுன்னா இங்கே வாங்கிட்டு வந்து கொடுத்துருவோம். ஏன்னா கொஞ்சம் சீப்பாகவும் கிடைக்கும் மக்களே. அவ்வளோ அற்புதமாகவும் இருக்கும். இது கிடைக்குது, இது கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. எல்லா தாவும் வீடியோ எடுக்கலை, ஒரு கொஞ்சம் மட்டும்தான் வீடியோ எடுத்தோம். பெரிய வீதியாக இருக்குது இது. அவ்வளோ அற்புதமாக இருக்கும் மக்களே. பாருங்கள், எல்லா பூவுமே இருக்கும். பாருங்கள், இது மல்லிகைப்பூ திண்டுங்க, மல்லிகைப்பூ மாலைங்க, கனகாமரம் திண்டுங்க. இது கிடைக்குது, இது கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. ஆயாக்கட்டு போய் புதினாவும் வீட்டுக்கு தேவையான கீரைங்க வாங்கி எடுத்துக்கிட்டு நான் ரெகுலராக பூ வாங்குகிற இடத்துக்கு புறப்பட்டேன். ஏன்னா கீழே போனால் சில்லறையாக தான் பூ வாங்க முடியும், மேலே போனால் பேகாக வாங்கலாம். போயிட்டு எல்லா பூவும் பார்த்தேன், எந்த பூவும் எனக்கு பிடிக்கல. சரின்ட்டு நான் ரெகுலராக வாங்குகிற தம்பிக்கிட்ட போனேன். 2 பேகு நல்லா எடுத்து வச்சுருந்தா. அப்படி அந்த பூ ஐஸ்வர்யா பூ, இன்னொரு பூ சென்ட்ரல்னு சொல்லுவாங்க. 2 பேகும் வாங்கி எடுத்துக்கிட்டு அப்புறம் கூலிக்காட்டை தூக்கி விட்டுட்டு அந்த தம்பி எங்களையும் யூடியூப்பில் போடுக்கா அப்படின்னாங்க. ஏன்னா நல்ல பூ கிடைக்குன்னு சொல்லுனாங்க. கண்டிப்பாக நல்ல பூ தான் கிடைக்கும் மக்களே. ஏன்னா அந்த தம்பிங்க அவ்வளோ நல்லங்க. நான் வாங்கிட்டு கூலிக்காரன் என் வண்டியில் வச்சு பாருங்கள் கட்டிகிட்ருக்கிறாரு. கட்டி முடிச்சுட்டு நான் போயிட்டு திரும்ப மார்க்கெட்டுக்குள்ளே போய் பாருங்கள் ரெகுலராக வாங்குகிற கடையில் அது 2 கேஜி வாங்கி எடுத்துக்கிட்டு அப்புறமேல அரளிப்பூ வாங்கி எடுத்துக்கிட்டு நான் வீட்டுக்கு புறப்பட்ட மக்களே. ஏன்னா வீட்டுக்கு புறப்பட்டு வந்துட்டுருக்குற வழியில் மக்களே பெரிய ஆபத்தில் சிக்கிட்டேன். பாருங்கள், அங்கே பாருங்கள் வண்டியில் அந்த இதுக்கு மாட்டிக்கிச்சு. எடுக்கவே முடியல, யாராலையும் முடியல. ஒரு தம்பி போயிட்டு இருந்த அப்படியே கண்ணே வா கண்ணேன்னா போக்க எனக்கு வேலைக்குதுன்னு போனால் அப்படி அவ்வளோ தூரம் போய் ஐயோ பாவுன்ட்டு எனக்கு கத்தி எடுத்து எல்லாம் அறுத்து பாருங்க தம்பி தான். அந்த தம்பிக்கு நான் நன்றியை சொன்னேன். நன்றியை சொல்லிவிட்டு பாருங்கள் புறப்பட்டு பாருங்கள் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டுருக்குறேன். ஏன்னா நான் நிறையா பஸ்ஸுங்க வண்டிங்க வரும்போது வீடியோ எடுக்க மாட்டேன் மக்களே. ஏன்னா கரணம் தப்புனா மரணம்னு சொல்லிவாங்க. அந்தளவுக்கு பெங்களூர் மெயின் ரோடுங்க, மார்க்கெட் ரோடுனா அவ்வளோ டிராஃபிக் ஜாமாக இருக்கும், அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம உயிரை கையில் பிடிச்சிடும், பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும். என் பசங்கள்லாம் நீ வண்டி ஓட்டின்னு போவாத, தேவையே இல்லை அப்படின்னுவாங்க, பஸ்ஸுலேயே போன்னுவாங்க. நம்ம பஸ்ஸில் போனால் அந்த டைமுக்கு வீட்டுக்கு வரவும் முடியாது. 2வது பூ நல்ல பூவும் கிடைக்காது. ஏன்னா பஸ்ஸு 5 மணிக்கு மேலே தான் பஸ் கிடைக்கும். நம்ம போய் சேர்றதுக்குள்ளே 7 மணி ஆகிடும். ஏன்னா 6 மணிக்கு கூட ஒரு சமயம் பஸ் கிடைக்கும். ஏன்னா அந்த இடத்துலலாம் பஸ்ஸு கிடைக்கிறது சந்தேகம்தான் மக்களே. பாருங்கள், நான் வாங்கி எடுத்துக்கிட்டு பாருங்கள் வீட்டுக்கு வந்துட்டுருக்கிறேன். ஏன்னா நம்ம பெண்களாக இருந்தாலையும் நம்ம சாட்சி காட்டணுன்றது தான் என்னுடைய கேமே. ஏன்னா நம்ம சாதனை செய்யணும். பாருங்கள், வீட்டுக்கு கேட்டான நின்றுட்டு பாருங்கள் பேகை தூக்கிட்டு வந்துட்டுருக்கிறேன். தூக்கின்னு வச்சுட்டு வீட்டில் நான் ரெகுலர் கடைக்கு பூ போட்டுட்ருக்குறேன். ஏன்னா நான் நிறைய கடையை வீடியோ எடுக்கலை, எல்லா கடையும் பூ போட்டு திரும்ப பாருங்கள் ஒவ்வொரு கடையாக போய் பூ போட்டுட்ருக்குறேன். அது பன்னீர் ரோஸு ஒரு 5-6 கடைக்கு தான் எடுத்தேன் நான். அந்த கடையும் பூ போட்டு நைட்டே எல்லா கடையும் போட்டேன். இந்த பூ வாங்கினேன், அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இது பேர் தான் ஐஸ்வர்யா. இது வாங்கினேன். இது வாங்கிட்டு அப்புறமேலுக்கு எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள் மக்களே. இந்த பூ வாங்கின கலர் சாமந்தி இதை வாங்கிட்டு அப்புறமேலுக்கு டீ வச்ச மக்கள். டீனா நாங்கள் என்ன சீரகம், பெருஞ்சீரகம், அப்புறம் அப்புறம் அந்த தனியான்வாங்கள கொத்தமல்லி, அது பாருங்கள் இந்த இஞ்சி, காஞ்சி இஞ்சி, அப்புறம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு சர்க்கரை போட்டு நாங்கள் ஆளுக்கு ஒரு டம்ளர் காலையில் எப்பயுமே குடிப்போம். ஏன்னா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி. இது பாருங்கள் 3 பேர், நானும் எங்கள் பாப்பா 3 பேரும் அக்கா 3 பேரும் குடிச்சிட்டு இட்லி ஊற்றின மக்களே. இட்லி ஊற்றிட்டு சுரக்கா கூட்டு வச்சுருந்தாங்க அக்கா. சரின்ட்டு பாருங்கள் இட்லி வெந்து மூடில் இன்னும் அதை காட்டினேன். இதுதான் சுரக்கா கூட்டு மக்களே. நான் அப்புறமேலுக்கு நான் ஒரு 4 இட்லி போட்டுன்னு 12:30 மணி ஆச்சு மக்களே. எங்கள் அக்கா இல்லைன்னா எனக்கு இன்னும் சிரமம். ஏன்னா ரொம்ப கஷ்டம். நானே தான் செஞ்சு 1 மணிக்கு தான் சாப்பிடுவேன் மக்களே. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மக்களே. அப்புறம் பாருங்கள் பூ கட்டுவேன் மக்களே, அதையும் கொஞ்சம் போட்டிருக்கேன் மக்களே. இந்த பதிவு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் பாய் மக்களே. அடுத்த பதிவில் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.